வணக்கம் அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவுல செவ்வாய் கிரகம் கடகராசியில வர்றாரு. கடகராசியில செவ்வாய் நீச வீடு. அதுல சனியினுடைய நட்சத்திரத்துல வர்றது நமக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி வர்றாரு. மே 12ஆம் தேதி வரைக்கும் அந்த 30 நாட்கள்ல செவ்வாயினுடைய பலன்கள் நமக்கு எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து 12 லக்னத்துக்கும் பார்க்கணும். மிதுன லக்னத்துக்கு இந்த செவ்வாய் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அதாவது ஏப்ரல் 12 முதல் மே 12 வரைக்கும் சனியை போல செயல்படுகிறார். நம்ம லக்னத்துக்கு செவ்வாய் 6ஆம் அதிபதி. பகை, நோய், கடன், வேலைங்கிறத விஷயத்துல நல்லது பண்ணுவார். ஆனா எதிரிகள் தொல்லை, பேச்சினால பிரச்சனை, வம்பு சண்டை, ஒரு மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்டது, கடன் சம்பந்தப்பட்டதுல எல்லாம் தாக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிரகம் செவ்வாய். ஆனா நம்மளுடைய லக்னத்திலேயே செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு. நமக்கு 4, 8, 12லயும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்கு. நமக்கு 4ஆம் இடமான கன்னி ராசியில சித்திரையா இருக்கு. 8ஆம் இடமான மகர ராசியில அவிட்டமா இருக்கு. 12ஆம் இடமான ரிஷப ராசியில அது மிருகசீஷமா இருக்கு. இப்படி ஒரு நல்லதும் வச்சிருக்குது, கெட்டதும் வச்சிருக்கு. இப்ப அவங்க ஜாதகத்துல செவ்வாய் நம்ம லக்ன புள்ளி எப்படியோ அப்படி அது வேலை செய்யும். இப்ப நம்ம லக்ன புள்ளி அப்படின்றது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல 2 பாதத்துல, அதாவது மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் செவ்வாய் கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துக்கணும். அதாவது ஓரளவுக்கு நாம நினைக்கிற காரியத்தை சாதிக்க பிறந்தவங்க, நம்ம நினைக்கிறத நாம வழிநடத்தி நம்ம நல்லபடியா ஒரு எதையும் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப இதே உங்களுடைய லக்ன புள்ளி ராகுவாக இருந்தாலோ குருவாக இருந்தாலோ செவ்வாய் பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கிடையாது. மாறாக நெகட்டிவ் எனர்ஜி. நம்ம ஜாதகத்துல ஒருவேளை அது பாசிட்டிவான பாவங்களுக்கு தொடர்பு இருந்தால் நல்லது பண்ணும். அதுவும் இல்லாம 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பு செவ்வாயே நம்ம பிறந்த ஜாதகத்துல வச்சிருந்தாருன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட கிரகம் செவ்வாய். இப்ப இதை அடிப்படையா வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பேச்சு ஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்றாரு. அப்ப பேசுற பேச்சுல தேவையில்லாத ஒரு டென்ஷனை உருவாக்கி அதுல அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடிய வேலை செய்வார். அதே மாதிரிதான் 2ஆம் இடம்ங்கிறது கையிருப்பு, பணம். இப்ப அந்த பணத்துல செவ்வாய் கிரகம் அப்படின்னு 2ல உட்கார்ந்தாச்சுனாலே நமக்கு அந்த 2ஆம் பாவத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைன்னு அர்த்தம். தேவையில்லாத செலவுகள் அல்லது ஒரு பணத்தை உபயோகிக்கிறதுல ஏற்படக்கூடிய மிஸ்டேக்ஸு, நம்ம பணத்தை ஒரு தேவையில்லாம செலவு செய்யறது, இப்படியெல்லாம் கொண்டு போயிடும். அதே நேரத்துல சனி எப்படிப்பட்டவர்? நமக்கு பணம் கொடுக்கிறவர். அப்ப அந்த செவ்வாய் பணம் கொடுக்கிற நட்சத்திரத்துலதான் உட்கார்ந்துருக்கார். அந்த சனி நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்ப தொழில் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய பணம் என்பது நமக்கு உறுதி செய்யப்படுகிறது. நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி சம்பாதிச்சாலும் சரி, வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் சரி, அல்லது எந்த விதமான ஒரு ஒர்க்கு மூலமா, சர்வீஸ் மூலமா நம்ம சம்பாதிக்கிறோமோ அதுக்கு இப்ப ஆஃபர் நல்லா கொடுக்கும், டிமாண்ட் இருக்கும். பணம் சேகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும். இந்த 30 நாட்கள்லையுமே அந்த ஒரு ஹார்டு ஒர்க்கு தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் சனி காம்பினேஷனுங்கும் போது வித்தியாசமான முறையில நம்ம நுணுக்கமான அறிவை பயன்படுத்தி நம்ம சம்பாதிக்கணும்னு அர்த்தம். நுணுக்கமான கருவிகள் செய்யறவங்களா இருக்கலாம், இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கலாம், ஸ்பேர் பார்ட் செய்யறவங்களா இருக்கலாம், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருக்கலாம், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கலாம், கனரக வாகனங்கள் சம்பந்தப்பட்டதுல இருக்கலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மிஷினரிஸ்ல இருக்கலாம், ரியல் எஸ்டேட்ல சில நூதனமான இப்ப பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடி பண்றீங்க இல்லையா, அந்த வகையில இருக்கலாம். அதே போல நமக்கு சேல்ஸ் பண்றது, சில ப்ராடக்டை வாங்கி ஒரு சேல்ஸ் பண்றது, அது இப்போ ஒரு மார்பிளா இருக்கட்டும், கிரானைட்டா இருக்கும், அந்த மாதிரி சேல்ஸ் பண்றது, மற்றும் நமக்கு வீட்டு உபயோக பொருட்கள் மூலமா சேல்ஸ் பண்றது, இன்டீரியர் டெக்கரேஷன் லைன்ல டீல் பண்றது, இத்தனை வகையிலையும் அது சப்போர்ட் பண்ணும். அப்ப இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் உள்ள காம்பினேஷன் பணம் ரீதியாகவும், உத்தியோகம் ரீதியாகவும், தொழில் ரீதியாகவும் மிகச்சிறந்த பலனை தருகிறது. இந்த மாசத்தை நீங்க பயன்படுத்தி நீங்க உங்க ரொட்டீன் ஒர்க்லையும் நல்லா ஷைன் பண்ணுவீங்க,
புதுசா ஏற்படுத்துற தொழிலையும் நல்லா ஷைன் பண்ணுவீங்க. டெவலப்மெண்ட்ஸும் நல்லா இருக்கும். செவ்வாய் எனக்கு நீசமாயிடுச்சு, சனி நட்சத்திரத்துல வந்து பாதிச்சிரும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. இது வந்து எதிர்பாராத நன்மைகளையும் கொடுக்கும், எதிர்பாராத பணவரவையும் உண்டாகும். ஆனால் நம்ம ஜனன ஜாதகப்படி செவ்வாயோ சனியோ 8-12 தொடர்பு இல்லாம இருக்கணும். அந்த 8-12 தொடர்பு இருந்தால் இந்த நேரம் ரிவர்ஸா வேலை செய்யும். அதாவது செஞ்சு கெடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு விஷயத்த, ஒரு ஆஃபர் வருது, நான் விரும்பி போனேன், அது நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிள் ஆஃபர், அதுக்காக நான் செய்ய போனேன், ஆனா திடீர்னு அதுல வந்து நஷ்டமாயிட்டேன், அதனால இப்ப வந்து பெரும் பொருளை இழந்துட்டேன், கஷ்டப்படுறேன். இதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஜனனஜாதத்துல உள்ள விதி தான் தீர்மானிக்குது. அந்த விதியில நல்லா இல்லைங்கிறதுனாலதான் இந்த கோச்சாரம் என்பது கதி, மதி என்பது திசா புத்தி. இப்ப நம்மளுக்கு ஒரு திசா புத்தியில இந்த செவ்வாயோ சனியோ சம்பந்தப்பட்டு நம்ம விதி கொடுப்பனையில அவர் வீக்கா இருந்து கோச்சாரத்துல இப்படி வந்து சேரும் பொழுது, இந்த நட்சத்திர ரீதியா கனெக்டிவிட்டி ஆகும் பொழுது அதுல கஷ்ட நஷ்டம் ஏற்படுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இது போக இப்ப நம்ம வந்து ஒரு இடம் மாத்தலாம்னு நினைப்போம், ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு நினைப்போம், அதுக்கெல்லாம் கொஞ்சம் தடையா இருக்கு. இந்த டைம் அது சூட் ஆகாது. இப்ப உற்பத்தி சார்ந்த பொருள் வேலைகள், யந்திரம் வாங்குறது, ஒரு கருவிகள் வாங்குறது, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, இப்போ பில்டிங் கட்டுறது, இதுக்கெல்லாம் சாதகமா இருக்கும், ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. குழந்தைகள் சம்மந்தப்பட்டதுல புகழ் பெறுவாங்க, அவங்களுடைய வளர்ச்சி நமக்கு நல்லா இருக்கும். குழந்தைகள் ஒரு சில பேருக்கு வளர்ந்த குழந்தைகள் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்புல அவங்களால வரக்கூடிய வருமானத்தையும் இது குறிக்குது. இப்போ ஒரு பையன்கிட்ட ஒரு பணம் எதிர்பார்த்தேன் அப்படின்னா இந்த டைம்ல கிடைக்க போகுது, கிடைச்சிடும். அது மாதிரி நோய் உபாதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நோய் சம்மந்தப்பட்டதுல நம்ம ஒரு ரெகுலராக செக் பண்ணி என்னென்ன நோய் இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது அந்த ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும். அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அது வந்து ஒன்றும் பெருசாகாது, ஒரு கட்டுக்குள்ள லெவலாக போய்கிட்டே இருக்கும், ஒன்றும் பாதிக்காது. திடீர்னு இப்பதான் தோன்றுச்சு அப்படின்னா கூட அதுக்கு போய் கன்சல்ட் பண்ணும்போது ஒரு ப்ராசஸ், மெடிக்கேஷன் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு வழக்கு நடக்குது, ஒரு டைவர்ஸ் வழக்கோ அல்லது சொத்து தகராறு வழக்குகளோ நடக்குது அப்படின்னா அதுக்கு நமக்கு சாதகமான அம்சங்கள் அங்கே போய்கிட்டு இருக்கும். அதில் வந்து ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் வந்து நமக்கு சாதகமாக போயிட்டு இருக்கும். ஆனால் இந்த கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா எமோஷனாக பேசுறதுங்கிறது வந்து தேவையில்லாத வார்த்தைகள்னால ஊண்டிங் ஆகிறது மாதிரி போயிடும். அதே மாதிரி ஒரு ஈகோவை வளர்த்து விட்டுரும். நான் சொல்றதை தான் நீ செய்யணும், நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் அதிருப்தியை கொடுத்து ஒன்றுக்கொன்று ஈகோவை வளர்த்து விட்டுரும். அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கும். அதே வந்து இப்போ நம்ம ஒரு மாதிரி நமக்கு திசா புத்திகள் நல்லா போய்கிட்டு இருக்கு, இந்த செவ்வாயும் சனியும் வந்து திருமண வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ற கிரகங்களாக இருந்தால் அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. இப்போ 2 பேரும் கணவன் மனைவி சேர்ந்து உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த உழைச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இன்கம் சோர்ஸஸ் மேலே திருப்திப்பட்டுக்குவாங்க. சரி, உன்னுடைய ப்ராஃபிட் இவ்வளவு, என்னுடைய ப்ராஃபிட் இவ்வளவு, இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் அவங்க எஸ்டிமேட் போட்டு வாழ்க்கை நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த டைம். யாருக்கெல்லாம் அந்த மன வாழ்க்கை அதிருப்தி அப்படின்னு ஏற்கனவே போயிட்டு இருக்கோ அவங்க மட்டும் இந்த டைம்ல எச்சரிக்கையா இருக்கு. ஆயுள் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லா இருக்கு, பூர்வீகம் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லா இருக்கு, தொழிலுக்கும் நல்லா இருக்கு. மூத்த சகோதர வகையில அவங்க ஏதாவது ஒரு வகையில அவஸ்தைப்படுறதோ, இடம் மாறுறதோ, செலவு பண்றதையோ பார்க்க வேண்டி இருக்கும். மூலதனம் பண்றதுக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த டைம்ல பண்ணும்போது நமக்கு பெனிஃபிட்ஸை கொடுக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.